Okay, we have a special guest. Bishop Kumar and Jayanti Akka is here. After a year, we are seeing them again in the church. Please welcome Bishop Kumar. அநேகருக்கு தெரியாது பிஷப் குமாரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை சில பேருக்கு. Bishop Kumar planted this church 21 years ago. His passion is to plant churches where there are no other churches. சபை இல்லாத இடத்திலே சபையை நாட்டுவதுதான் அவருடைய வாஞ்சை. முதலாக இங்கிலாந்தில் லண்டனுக்கு வெளியில் சபையை தமிழ் சபையை உருவாக்கினது பிஷப் குமார். முதலாக லண்டனுக்கு வெளியிலே he started a church in Coventry, then in Wilston Green, then in this Milton Keynes. இப்படி அநேக சபைகளை உருவாக்கி அவர் ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கவர் பிஷப் குமார் அவர்கள். இந்த நாட்களில் ஒரே கட்டிடத்தில் 3 ஆராதனை 3 தமிழ் சபை நடக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் எங்களோட பிஷப் குமாருக்கு அந்த பழக்கம் இல்லை. You want to go somewhere where there are no other churches, no other Tamil churches. Amen. Amen. எந்த பாஸ்டர்ஸுக்கு குறித்தும் அநேக விமர்சனங்கள் வரும். யூ வில் நெவர் சீ விமர்சனம் ஓ கிரிட்டிசிசம் கிரிட்டிக் ஃபேஸ்புக்லேயும் போட மாட்டார்கள், ஒன்றிலையும் போட மாட்டாருன்னு பிஷப் குமார் ஒரு ஆள் தான் நான் பார்த்த அளவுகளை இங்கே. ஆமென். ஸோ வி ஆர் பிளஸ்ட் டு ஹேவ் அ பிஷப் ஹியர். ஆமென். ஒரு ஆள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I bring you greetings in the name of Jesus Christ. என்னுடைய மனைவியாரும் நானும் இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். It is a joy to come and worship you with my wife and I here in your midst. விசேஷமாக பாஸ்டர் ஆண்டன் அவர்களுக்கும் சகோதரி ராதிகா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். Especially thank for Pastor Anton and Sister Radhika. அதோடு கூட இங்கே இருக்கிற சௌரன் சசி, ஷர்மிளா, பாஸ்டர் அவர்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். I also send my wishes to Sister Sasi and family and Pastor Babu and family too. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அநேகருடைய முகங்களை ஒரு அளவுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. So I can recognize some of the faces here. அநேக சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் பெரியவர்களாகி வந்து விட்டார். Those who are little children have now grown up. அந்த நாட்களிலே வருகிற நாட்களிலே சண்டே ஸ்கூல் குறித்து தான் அதிகமாக பேசுவோம். So the early days we speak more about Sunday school. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பாஸ்டர் கல்யாணத்தை குறித்து பேசுகிறார். So ஆகவே எவ்வளவு தூரத்திற்கு என்னுடைய வயது போயிட்டோ தெரியாது, ஆனாலும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். Praise Lord. Praise Lord. இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய பாம்ஸ்கின் சபையில் இருந்து ஆராதித்த விதமாக அதை உணர்ந்து கொண்டேன். So I was able to see there is a similarity between the church in Palmer's Green and the way that we worship here in this place. அதே விதமான செயல்பாடுகள் அதே விதமான ஆராதனைகள் தொடர்ந்து இருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். I thank God for the similar kind of worship structure. உங்களை கிருபை செய்வாராக. Let God continue to bless you. Hallelujah. Hallelujah. Amen. 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 வேத புத்தகத்திலே இந்த நாளிலே நாம் வேத புத்தகத்தை திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் எப்படியாக இருக்கும். So there is also there is always a favorite book for us. அதிகமானவர்கள் அதிகமாக விரும்புகிற புத்தகம் உண்டு, ஏசாயாவின் புத்தகம். So Isaiah is a much favored book for most of us. காரணம் என்ன சொன்னால் அதில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. Because there are many promises in this book of Isaiah. ஆகவே அந்த புத்தகத்தை அதிகமாக பார்த்துக் கொள்வார்கள். So there are many people prefer Isaiah more.
வாசிக்க கஷ்டப்படுகிற புஸ்தகம் நிச்சயமாகவே லேவியராகமம் சொல்வார். So people say that Leviticus is a difficult book to meditate. அதிலும் அதிகமாக வாசிக்க விரும்பமில்லாத புஸ்தகம் சொன்னால் யோபின் புஸ்தகம். So the book of Job is something which nobody wants to read. விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், எத்தனை விதமாக காலமான விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், இந்த யோபுடைய வாழ்க்கை கூடாக போவதை ஒருதரும் விரும்புவதே இல்லை. So many people, even though those who are matured believers, they don't want to go through the path of Job. பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வருகிற வேளையிலும் பாஸ்டர் இடத்துல வந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பொழுதும் பாஸ்டரும் நல்ல வடிவாக ஒரு காரியத்தை சொல்லி அதை ஒரு வாரி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துடுவார். So when they come to pastor will pray and send them back in peace. என்ன சொல்லுவார்? யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். So think about Job. This is what the pastors will usually encourage with. மேற்கொண்டு அதுக்கு மேலாக அங்கே வேறு எந்த விதமான ஒரு ஆன்சரும் கொடுக்க தேவையில்லை. So he don't have to give more explanation more than that. யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள். So think about Job for a moment. எங்களையே நினைப்பதற்கு கூடாட முடியாது, யோபை எப்படி நினைக்க முடியும்? So ஆனாலும் யோபின் புஸ்தகம் ஒரு அருமையான புஸ்தகம். So but the book of Job is a quite a wonderful book to read. யோபின் புஸ்தகம் கிட்டத்தட்ட வேத புஸ்தகத்தின் நடுப்பகுதிக்கு வருகின்றது. So the book of Job comes in pretty much in the middle of the scripture. Almost, yes, almost come to the middle of the praise Lord. யோபின் புத்தகத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யோபின் புத்தகத்தில் இருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்க நான் விரும்புகின்றேன். So I want to look at one particular event in the book of Job. Father Berkman இவ்விதமாக பாடி இருக்கின்றார். So Father Berkman sang like this once. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நாம் யோபை நினைத்துக் கொள்ளும் பொழுது நாம் எவ்விதமாக யோபை நினைத்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். So we can, thinking about Job, we can always say that God will accomplish everything for us. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். So he will accomplish everything for us. ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி. So therefore the praise and glory to God alone. இது நிமித்தமாக நாங்கள் பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். So by this we will be able to overcome the challenges that is before us. யோபின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். So turn with me to Job chapter 23 verse 14. யோபின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். Job chapter 23 verse 14. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். For he performs what is appointed for me. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். For he performs what is appointed for me. ஆகவே கர்த்தருக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஆராதனை வழியிலே கூட பாஸ்டர் சொல்லியிருந்தார்கள், ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையிலே அழைத்திருக்கிறார். So even in the worship pastor mentioned that God has called you by name. தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உருவாகும் முன்பே அவர் உங்களை குறித்து அறிந்திருக்கிறார். So even before you are formed in your mother's womb, God knows you. ஆகவே இதற்காக ஆண்டவர் உங்களை இந்த பூலோகத்திலே கொண்டு வந்தாரோ அதற்குரிய திட்டத்தையும் அவர் வைத்திருக்கின்றார். So for whatever reason that you are been born in this world, there is a purpose for it. ஆகவே அந்த திட்டத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றி முடிப்பேன். And this is what he says here in this verse, that he perform what is appointed for me. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைன்னு சொன்னால் நமக்கு ஒரு திட்டம், நமக்கு ஒரு செயல்பாடுகள், அதனாலே நாம் ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் இணைந்து கொள்வதில்லை. So because we have our own plan and we have our own purpose, we are not therefore united with the plan that God has for us. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் இணைந்து கொள்வோமா இருந்தால் அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். So but if only we can align ourselves with the plan of God,
He will accomplish it for us. தரிசனங்களை கொடுக்கிறவர் அவர், அதை நிறைவேற்றி முடிப்பவர். So God is a God who gives vision and He will also accomplish those visions. 21 வருடங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார். So we can see that God has, whatever the vision that God has given 21 years back, He is now accomplishing it. வாழ்க்கையிலோ அல்லது போனால் சபை மக்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது போனால் லூட்டன் அல்லது போனால் மில்டகி புதுவாழ்வு சபையுடைய வாழ்க்கையிலோ ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நிச்சயமா ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். So may it be the life of the pastor or may it be the life of the church, God has a plan for this church. அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். And He will accomplish it for us. இன்றைக்கு நம்மில் அநேகர் நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று நாம் தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்துகின்றார். So when we have accepted Christ as our Savior, and He will accomplish those plans in our life. பலதரப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோம். So I mean we seek God in under different circumstances. அந்த வகையிலே அவர் நமக்கு அந்த காரியங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது, so when God gives the deliverance from those situations, நாம் அதிலே நாம் மனமகிழ்ந்து நாம் அதிலே திருப்தி அடைந்து கொள்கின்றோம். so we are rejoicing and we are satisfied with that deliverance. ஆனால் அதற்கு பிற்பாடு கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய சுகபோகங்களிலும் நம்முடைய செயல்பாடிலும் நாம் ஆண்டவரை விட்டு போய்விடுகின்றோம். So but we are content with that deliverance and we move away from God and we are satisfied with that. ஆனால் 14 வசனத்தினுடைய மற்ற பகுதியை இரண்டாவது கீழ்ப்பகுதியை பார்க்கும் பொழுது, the second part of the same verse in verse 23, sorry sir, chapter 23 verse 14, 23:14 அடுத்தபடி பார்க்கும்படி, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. and many such things are with Him. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. and many such things are with Him. ஆகவே ஆண்டவராகிய கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்ய தொடங்கினதை செய்து முடித்ததை பார்க்க இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. So whatever He has started and whatever He has accomplished, many more such things are yet to come. அப்படி என்றால் நாம் எவ்வளவு தூரம் அது வரைக்கும் நாம் பொறுமையோடு கர்த்தரோடு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So therefore we have to be patient and we have to walk patiently with God. நாம் எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக செயல்பட வேண்டும். So we have to be firm in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இந்த 23வது அதிகாரமானது, நீங்கள் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் பொழுது அதனுடைய முதல் வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது வசனம், இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. So we can see this in verse 2 of the same chapter. Even today my complaint is bitter, my hand is listless because of my groaning. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோபுடைய உபத்திரவத்தை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். So all of us know about the suffering of Job. எவ்விதமான பாதைகளுக்கூட அவன் சென்று கொண்டிருந்தான். So the kind of path that he went through. அங்கே அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக, தன் குடும்பத்தை இழந்தவனாக, தன்னுடைய செல்வங்களை இழந்தவனாக, அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக, அவன் அங்கே தனியாக்கப்பட்டவனாக அங்கே இருந்தான். So he lost his family, he lost his possessions, he was rejected by everyone, he was left alone in that place. அவருடைய குடும்பத்தாரே சொல்கிறார்கள், ஐயா தேவனை துஷித்து ஜீவனை விடுமையான்னு சொல்லி அப்படி மனைவியே சொல்லுகிறார். So his wife asked him that you rebuke God and die. ஆனால் இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அங்கே யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற முடியும். And in such a circumstances we can see that Job is telling that whatever that he performs, he performs what is appointed for me. இன்றைக்கு நானும் நீங்கள் விதமாக சொல்ல முடியுமா? So can we say the same words what Job spoke? இதைத்தான் சொல்கிறது, யோபை நினைத்துக் கொள்ளுங்கள். So therefore, which is why always the servant of God encourages, think about Job. இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அவன் அங்கே என்ன பார்க்கிறான், அங்கே அவன் ஆண்டவரை அவன் தேடுகிறான். And in the midst of this difficult situation, he is still seeking God. தன்னுடைய நியாயத்தை அங்கே வெளிப்படுத்தும்படியாக அவன் ஆண்டவரை தேடுகின்றான். So he wants to express his condition to God and therefore he seeks God. அங்கே மூன்றாம் சொல்றது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும். So in verse 3 he says that I knew where I might find him and might come to his seat. இன்றைக்கு அநேக பேர்கள் தங்களுடைய சூழ்நிலைகள், தங்களுடைய நெருக்கங்கள், தங்கள் போராட்டங்கள் மத்தியிலே அவர்கள் தொலைந்து போகிறார்கள்.
So many people have been disheartened in seeking God. கர்த்தரை இந்த வார்த்தை சொல்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். So we have to seek God in such a way that we can find him. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். So we call unto him when he is near. இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடுவர்களாக இருக்க வேண்டும். So நாம் ஆண்டவரை தேடி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம். So we are the group of people that we have to seek God and we have to be diligent in seeking him. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் வந்த பிற்பாடு நாம் அதிலே நாம் சௌகரியமாக இருந்து கொள்கிறோம். So many times we are satisfied with the worldly pleasures and we live with that. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த முக்கியத்துவத்தை நாம் தவற விடுகின்றோம். So many times we fail to give the due honor and glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு. So first we have to seek the kingdom of God. ஆரம்பத்தில் நாம் விதமாக ஆண்டவரை தேடி வந்தோமோ அதே விதமாக அதே வழியிலே நாம் தொடர்ந்து செயல்படப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். So we have to seek God in the same way that we seek once we are the early believers. ஆகவே தான் அங்கே சொல்கிறான், ஆண்டவரை நான் இங்கே நான் தேடுவேன். So where shall I find God? என்று சொன்னால் நான் அவரோடு என்னுடைய வழக்கை நான் அவரிடத்தில் சொல்லும்படியா, so that I can present my case before him. அவர் நம்முடைய வழக்கை நிச்சயமாக கேட்பார். So he will certainly listen to our case. ஆனால் ஒன்று, நாம் அவருடைய சித்தத்துக்குள்ளாக நாம் அவரை தேடி வர வேண்டும். But we have to be within the plan of God. அங்கே கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கு பார்க்கும் பொழுது அங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தையால் என் வாயை நிரப்புவேன். So I would present my case before him and fill my mouth with arguments. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கேட்கக்கூடாத படிக்க அப்படி செவி இன்னும் மந்தமாகவில்லை. So their ears were not closed that they cannot hear. ரட்சிக்கக்கூடாத படிக்க அப்படி கரம் இன்னும் குறுகி போகவில்லை. So his hand is not shortened. இந்த நாளும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர் மத்தியில் போகிறவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் So you might be going through the difficult situation, but in spite of all this difficult situation, we have to take every effort to seek God more diligently. 1 பேதுரு 5:8 சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். So 1 Peter chapter 5 verse 8, cast all your burdens unto him. ஆகவே கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த மத்தியான வேளையிலும் கூட எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கின்றார். So there is a God who is there to accomplish those things for me. மோசேக்கு எவ்விதமாக நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த மத்தியானம் சொல்லுகிறார், 2-3 பேரோ அவர் நாமத்தின் மத்தியிலே கூடிய மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். God is telling that if 2 or 3 gather together, I'm there in their midst. ஆகவே இந்த இடத்திலே அங்கே யோபு சொல்லுகிறான், அவர் நிச்சயமாகவே என்னை என்னுடைய வேண்டுதலை அவர் நிச்சயமாய் கேட்பார், அதை நான் உணர்ந்து கொள்வேன் என்று சொல்லுகின்றான். So Job has the confidence that God will certainly hear my case and he will certainly answer it. 6ஆம் வசனத்தை வாசிப்பார்கள், அந்த verse 6, 6வது வசனத்தை வாசிப்பீர்களா இருந்தால், அவர் தம்முடைய மகா வல்லமையின் படியே என்னோடே வழக்காடுவாரோ அவர் அப்படியே செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். So would he content with me in his great power? No, but he would take note of me. நம்மேல் தயவு வைக்கிற ஒரு ஆண்டவர். So he is a God who shows compassion towards us. போராட்டங்கள், சஞ்சலங்கள், நம்முடைய நெருக்கங்கள் மத்தியிலே நமக்கு தயவு காண்பிக்கிறது. So in the midst of all the difficulties that we going through, that God is able to show compassion towards us. இம்மட்டும் தேவன் நம்மை நடத்தி வந்ததற்கு ஏதோ காரணம் அவர் நம்மேல் கிருபையுள்ளவராக இருக்கிறார். So God has led us thus far because he has been compassionate towards us. ஆகவே யோபு இவ்விதமான அன்பு மத்தியிலும் கூட தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருடைய வசைமொழிகள் மத்தியிலும் கூட அவன் கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்கிறான். So Job was quite diligent in seeking God in spite of all the mockings around him. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே? So how is our faith today? கர்த்தரில் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம், அந்த உறுதிப்பாடு எங்கே இருக்கு? So how is our confidence in God today? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே சன்மார்க்கன் அவருடைய வழக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயத்திற்குள் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாக்கி தப்புவித்து கொள்வேன் என்று சொல்கிறான். காரணம், நம்முடைய ஆண்டவர் நீதியின் தேவனாக இருக்கின்றார். So in verse 7 he says that upright could reason with him and I would be delivered from my judge.
மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செயல்பாடுகளை கொண்டு வரலாம், நியாயங்களை கொண்டு வரலாம். So people might bring certain cases against us. ஆனால் நீதி செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. But there is a righteous judge for us. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. And he does not show any favoritism. அவர் சொல்றார், இதோ நான் உன்னை எனது உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். So I have drawn you in my palm. ஒருவரும் உன்னை தொட முடியாது. Nobody can touch you. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பதன் காரணம் அவர் நம்மேல் அன்பு So கூர்ந்தபடியினார். God has given so many promises because he loves us. ஆகவே யோபு எல்லாவற்றையும் அங்கே சொல்லி போடும் பொழுது அங்கே யோபு சொல்லுகிறான், அவரை தேடும் பொழுது அங்கே யோபு சொல்லுகிறான், வசனம் 8வது வசனம் பார்ப்பீர்கள் என்றால், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் அங்கே இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்யும்படி அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அவன் யோபு அங்கே கர்த்தரை சுற்றிலும் அங்கே தேடுகின்றான். So in verse 8 and 9 that we can see that Job is looking all around but nowhere he could find God. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் கூட நாம் உலகத்தாருடைய ஆதரவையும் உலகத்தாருடைய ஆலோசனையும் கேட்டு நாம் அங்கும் இங்கும் வலப்புறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறமாக நாம் தேடி தெரிகின்றோம். So many times we listen to the counsel of this world and we try to search God all around us. நம்முடைய பிரச்சனைக்கு உலகத்தினுடைய வழிபாடுகள் நிச்சயமாகவே நமக்கு அது ஒரு வழியை நிச்சயமாக தர முடியாது. So the worldly counsel will not help us in any way to fight the battles that we have. சங்கீதம் 121 ஒன்று சொல்லுகின்றது. Psalm 121 verse 1 says, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up my eyes to the holy hills. அங்கே யோபு சுற்றி பார்க்கிறான், ஒன்றையும் காணவில்லை. ஆனால் அவன் அங்கே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வர முடியும். So Job is looking all around us and finally believes that only from you the help can come from. இன்றைக்கு மத்தியா நீங்கள் 91ஆம் சங்கீதத்தை எடுத்து நீங்கள் ஒருவரை வாழ்த்தி அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்தீர்கள். So you blessed everyone today with Psalm 91. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிழலில் தங்குவான். So we can see that we are in his shelter. அவருடைய மறைவுக்குள் நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நிழல் நம்மை தாங்கிக் கொள்ளும். So we can be under the shadow of his wings. அப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்கே குறிக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபை செய்வார். And then God will provide us all the blessings that we desire. கர்த்தர் கருமையான வழியை யோபு இந்த பயணத்திலே வரும் பொழுது அவனுக்கு என்னென்று தெரியாமல் தான் இந்த பயணத்திலே வருகின்றான். So Job is traveling in this journey without knowing the end. என்றால் பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டார். So because Satan has received the authority to test Job. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்துக்கான சோதனைகள் நிச்சயமாகவே. So even in our life there is also a test of our faith. வருகிற வழியா இருந்தாலும் நாம் ஒருவேளை அறியாதபடி நாம் கலங்கி போகின்றோம். So many times we don't know the end and therefore we are distressed. திடீரென்று காரியங்கள் மாற்றலாக வர முடியும். And suddenly you will see things going in a topsy-turvy. ஆனாலும் அங்கே யோபு என்ன சொல்லுகிறான் பார்க்கும் பொழுது, அங்கே யோபு சொல்லுகிறான் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். But in verse 10 he says, but he knows the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிவார். But he knows the way that I take. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறேன். So you might be telling that I have done everything right. வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கின்றேன், ஜபிக்கின்றேன், ஆலயத்துக்கு போகின்றேன், எல்லா விதத்திலும். ஆனால் எனக்கு ஏன் So many times we say that I meditate on the scriptures, I go to my church and I pray every time, and yet why is this all happening in my life? ஆனாலும் யோபு அங்கே சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். But Job says like this, but he knows the way that I take. அங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ரா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. So in Exodus chapter 33 verse 14 Moses says like this, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். So we can see this God telling Moses that my presence shall go before you. ஆகவே இங்கே யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். And here Job is telling that he knows the way that I take. கர்த்தர் கருமையான வழியை, நாம் ஒவ்வொருவரும் போகிற வழியை அவர் அறிவார். So my dear beloved, please understand that God knows the way that you are taking. நாம் கர்த்தருடைய வழியிலே இருந்து நாம் தவறி போகும் பொழுதும் அவர் அறிவார். So if we are in the plan of God, and God certainly knows your ways. நாங்க நினைக்கலாம் பாஸ்டருக்கு தெரியாதுன்னு சொல்லி. So we might think that pastor does not know. நாங்க நினைக்கலாம் சபைக்கு தெரியாதுன்னு சொல்லி. We might think that the church does not know the path that I am going through. ஆனால் நீங்கள் போய் 24 மணி நேரத்துக்குள்ளே பாஸ்டருக்கு தெரியும். So but understand that pastor will come to know within 24 hours.
நான் போகும் வழியை அவர் அறிவார். Because the scripture says that he knows the way that I take. அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான சகல விதமான செயல்பாட்டிலும் கர்த்தர் நம்முடைய வழியை அவர் In அறிந்திருக்கிறார். all the things that is happening in our life, God is aware of it. ஆமென். இவ்விதமாக ஒரு பக்தன் பாடுகின்றான். நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. மரண பள்ளத்தாக்கிலும் நான் பெரும் எத்தீமைக்கும் நான் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கிலும் நான் வரும் எத்தீமைக்கும் நான் அஞ்சேன். கருத்தாய் காத்திட வாக்கு தவறிடா வல்ல ஓர் தேவன் உண்டெனக்கு. கருத்தாய் காத்திட வாக்கு தவறிடா வல்ல ஓர் தேவன் உண்டெனக்கு. நான் போகும் பாதையை அவர் அறிவார். So he knows the way that I take. ஆகவே தான் அங்கே யோபு சொல்கிறான் 10ஆம் வசனத்திலே, நான் செல்லும் வழியை அவர் அறிவார். So which is why Job says like this, he knows the அவர் way that என்னை I take. சோதித்த பின் நான் பொன்னாக The விளங்குவேன். second part of the same verse, when he has tested me, I shall come forth as gold. ஆகவே நம்முடைய பாதைகளில், நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய போராட்டங்களிலே கர்த்தர் நம்மை அனுபவித்து நோக்கம் என்று சொல்லுகின்றார் என்றால் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் அது உறுதியுள்ளதாக So இருக்கின்றது. the very reason that we've been tested is to understand how strong we are in our faith. நாம் தேவைகளுக்கு மட்டும்தான் நாம் ஆண்டவரை நாம் பிடித்துக் கொள்கிறோமா? So many times are we really seeking God only for our material needs? அல்லது போனால் முடிவு பரியந்தம் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றிக் Or கொள்கிறோம். are we really seeking God until the end? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ? So when the Son of God comes, will he ever see the faith? அவர் மனுஷகுமாரன் வரும் பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ? So when the Son of God comes, will he see the faith? நம்முடைய விசுவாசம் யாரிலே இருக்கின்றது? So on whom we shall have our faith? பாஸ்டர்மார்களே விசுவாசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். So பாஸ்டர்மார்களே தங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறவர்களும் so இருக்கிறார்கள். there are people who trust on the தப்பில்லை, pastor. தப்பில்லை, இருக்க வேண்டும். It's nothing wrong in it. சபையிலே விசுவாசம் வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There are people who trust the church. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போனால் அவர்கள் ஐக்கியத்திலிருந்து போய்விடுவார்கள். So but when there is a problem, immediately they move away from the church. ஆனால் கர்த்தரிலே விசுவாசம் வைத்திருந்தால், But if you truly keep your faith in God, அவர் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பார். and they will be firm until the end, அவர் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பார். and until the end that they will be firm. அவைதான் இங்கே ஆண்டவர் சொல்லுங்க, அதான் இங்கே யோபு சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். Verse 10, he knows the way that I take, and when he has tested me, I shall come forth as a gold. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். So Malachi chapter 3 verse 3. So he will sit as a refiner and a purifier of silver. He will purify the sons of Levi and purge them as gold and silver, that they may offer to the Lord an offering in righteousness. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். And purge them as gold and silver. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை தனியா விடுகிறவர் அல்ல. So in the midst of the difficulties that you are going through, God does not abandon you. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அவர் உன்னுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர். So the scripture says that he will not test you beyond your abilities. ஆகவே இங்கே மல்கியா புத்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். So verse 3, he will sit as a refiner and a purifier of silver. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து
அவர்கள் கர்த்தருடையவர்களாகும் படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமுடுவார். He will purify the sons of Levi and purge them as gold and silver, that they may offer to the Lord an offering in righteousness. நாங்க சொல்றோம், நாங்கெல்லாம் ஆண்டோட ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு நாங்கெல்லாம் விசுவாசிகள். So after we accepted Christ as a savior, we become a believer. ஆனால் ஆராதனையிலே பாடுகிற வேளையிலே லேவியராக ஆசாரியராக எங்களை தேர்ந்தெடுத்து. So when we worship God, He has called us as Levites and a priest. எங்களை லேவியராக ஆசாரியர்களாக எங்களை தேர்ந்தெடுத்து. காரணம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக. So He has called us as Levites and the priest because He has called us to be holy saints. ஆண்டவர் ஒரு பரிசுத்த சபையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God is expecting a holy church. ஆகவே நாம் ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய ஒவ்வொரு கிழமையும் நாம் ஆராதனைக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது அங்கே என்னவாம் கர்த்தருடைய தாசன் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை கூடாக என்னவாம் சுத்திகரிப்பை செய்கிறார். So when we come every week on week to this place to worship God, what is really happening is He is purifying us. How many of you do washing every week? சபையில நீங்க எத்தனை பேர் Not yourself, but I think the household things. I know you do wash every day, but yeah, you have a weekly washing. So that's what happened here. நாம் சபைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு கிழமையிலும் நாம் என்னவாம் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். So every time we come into this presence of God, what is really happening is we've been purified. நம்முடைய உடைகள் வாஷிங் மெஷினுக்குள்ளே போகும் பொழுது அதை பார்த்துட்டீங்களா? So have you ever seen what happens within the washing machine? How எவ்வளவு தூரம் அந்த உடைகள் எல்லாம் எவ்விதமாக அது போய் வரணும்னு பார்த்துட்டீங்களா? So have you seen the kind of washing that happens inside? அதே விதமாக தான் இங்கேயும். And it is the same is the process here, even here. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கற்புள்ள பட்டயம். So the word of God is the double-edged sword. அங்கேயும் போட்டு இங்கேயும் போட்டு அலக்கல் சலவை செய்ய வேண்டும். So this have to be washed in the way it has the clothes are washed. இந்த சலவையிலே காயப்பட்டால் போனால் தான் நிச்சயமாகவே அது சுகந்ததாக வெளியே வர முடியும். So this have to go through this purifying process for this to come out clean. நாம் அதை விரும்புவதில்லை. So many times we don't like this washing. இந்த வாஷிங் மெஷின் சரியில்லை. We always say that this washing machine இது கொஞ்சம் அகோரமா so this does not work well. டிடர்ஜென்ட் வந்து சரியில்லை. Maybe the detergent is not good. மென்மையானதா இல்லை. So it's not very soft enough. ஆகவே எங்கேயாவது மென்மையான வாஷிங் மெஷின்ஸ் இருந்தா நாங்கள் அங்கே போய்டும். So we always try to look for a washing machine which is very soft in nature. இதுதான் நடைபெறுகிறது இந்த நாட்களில். And this is what is happening these days. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவாம் வெள்ளியை பொன்னையும் புடமிடுகிறது போல அவர் உட்கார்ந்து புடமிடுகின்றார். So the scripture says in verse 3 in Malachi chapter 3 verse 3, he will sit as a refiner and a purifier of silver. ஒரு கிழமை வேத படிப்பிலே ஒரு சிறு கூட்டம் ஒரு பெண்கள் கூட்டம் அந்த வேத படிப்பிலே அவர்கள் கலந்து கொண்டார். So there was a small group of women, they attended a Bible study. அவர்களுக்கு இந்த பகுதி இந்த மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் இந்த பகுதியை அவர்கள் தியானித்தார்கள். And they chose to meditate on this particular verse, chapter of Malachi chapter 3. இந்த வசனம் அங்கே வந்த பொழுது அவர்கள் அதை தியானித்த பொழுது இது அந்த வேத படிப்பு முடித்த பிற்பாடு அதில் ஒரு சகோதரி இதை இன்னும் ஆழமாக சிந்திக்க அவர் விரும்பினார். So they meditated on this particular verse, and after they finished the Bible study, one sister alone chose to go deeper in meditating this verse. ஆகவே அடுத்த நாள் அவர்கள் அந்த தான் வசிக்கிற அந்த கிராமத்திலோ அல்லது போன அந்த இடத்துல இருக்கிறதான இந்த பொன் வேலை செய்கிற ஒரு இடத்திலே அவள் போனாள். And this woman visited a place where they used to make gold. இங்கே அப்படி பார்ப்பது மிகவும் கடினம். So it is quite difficult to see such a place in this country. ஆனா இந்தியாவிலோ அல்லது ஸ்ரீலங்காவிலோ நாங்கள் விதமாக பார்க்க முடியும். So if you go to India or Sri Lanka, you will see such a place even exist today. அவர்கள் ஒரு சின்ன ஒரு கடை போட்டு அதிலே அவர்கள் இந்த பொன் வேலை இந்த காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். So they have a very small shop and they will make gold ornaments.
ஆகவே அந்த இடத்துல போன பொழுது அவர்கள் அந்த அதில் வேலை செய்கிற இடத்திலே பணிவாக கேட்டு நான் நீங்கள் செய்கிற அந்த வேலை செய்கிறதை நான் பார்க்கலாமான்னு கேட்டார். And this sister made a humble request to the man, and can I see the work that you're doing today? அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி அவர் உட்கார்ந்து அவருக்கு முன்பாக உட்கார்ந்து அவர் வேலை செய்கிறதை பார்த்து கொண்டார். And this man accepted, and therefore the sister was sitting before the man and was watching what is happening there. அப்பொழுது அவர் ஒரு ஒரு கட்டி பொன் தகட்டை எடுத்து அதை அவர் நெருப்பிலே அவர் பிடிக்க தொடங்கினார். And this man took a piece of gold and showed this in the fire. அதை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரி அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். And this woman was watching what this man is doing. அவர்கள் இடையிலே அவர் கேட்டார்கள், உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இந்த நெருப்புடைய வேகம் எவ்வளவு கூடுதலாக இருக்கிறது இந்த பொன் இதாலே பாதிக்கப்படுமே என்று சொல்லி சொன்னார். So the woman asked, how do you know the temperature of this fire? அவள் கேள்வி கேட்கிற பொழுது எல்லாம் இந்த மனிதனுடைய கண்கள் அவளை பார்க்கவில்லை, தான் செய்கிற வேலையிலே. But this woman was asking more and more questions, but this man's eyes were all set upon this gold. அப்பொழுது சொன்னார், அதனால தான் நான் உன்னை பார்த்து பதில் சொல்லாமல் நான் செய்கிற அந்த பொருளை பார்த்து கொண்டே நான் காரியங்களை செய்கிறேன். But this man was answering this woman, but without looking at the woman, he was only looking at the gold. அவள் அடுத்தால் கேட்டால், எவ்வளவு தூரம் நீங்கள் இவ்வளவாக செயல்படுத்துவீர்கள் சொல்லி கேட்டால். Now this woman was asking, how long will you keep this gold in the fire? சொன்னார், அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் தீரும் வரைக்கும் நான் அதை அந்த பொண்ணை அதிலே நான் பிடித்துக் கொண்டிருப்பேன். And the man responded, telling that until all the impurities that is in the gold is melted away from this gold, until then I will hold this gold in my hand in the fire. இப்போ அவர் அந்த கண்ணை அங்கிருந்து எடுக்கவில்லை. And even here the eyes were not taken away from the gold. வெகு தூரத்துக்கு பிற்பாடு அவர் அந்த பொண்ணை அவர் அந்த தீயிலிருந்து அவர் எடுத்தார். And after a long time that this man took away the gold from the fire. அப்பொழுது அவள் கேட்டால், எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லா அழுக்கும் அந்த பொண்ணிலிருந்து போய்விட்டது? Now this woman asked more questions here. How do you know that all the impurities is not now gone? அது மிகவும் இலகு என்று சொன்னார். Now it is very easy to identify that. என்னுடைய முகத்தை நான் அதிலே காணும் பொழுது அதனுடைய அழுக்கெல்லாம் நீங்க என்று எனக்கு தெரியும். So the moment I started seeing my face, I can understand all the impurities have now gone. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது எதற்காக இந்த காரியம் சொல்கிறார்? அதாவது தன்னுடைய முகத்தை அவர் என்னிலும் உங்களிலும் அவர் பார்க்க வேண்டும். So God is expecting us to see his face in you and me, and so that we are being allowed to be tested. அதுவரைக்கும் நாம் அவிதமாக புடமிடப்படுவோம். And until then you will continue to be tested. கர்த்தருக்கு அருமையானவர்களே, வாரம் நாங்கள் தேவனுடைய சபைக்கு வந்து போக முடியும். So week on week we can come to the church. நம்முடைய சகோதரர்களை நாம் பார்த்து போக முடியும். So we can go through all the struggles. நல்ல ஐக்கியம் வைத்து போக முடியும். So we can have a good fellowship here. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லாத பட்சத்திலே அதிலே ஒரு பயமே இருக்கும். So but if there is no change in your life, it is pointless coming to the church. நாம் வந்த விதமாகவே நான் திரும்பி போய்விடுவோம். So we should not go back in the way that we came. ஆனால் இங்கே யோபு சொல்கிறான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார், இதில் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. So we can see here Job said that whatever has been appointed for me, he will accomplish it. ஆகவே நான் இப்பொழுது போகிறதான இந்த சோதனை உபத்திரவங்கள் நிச்சயமாகவே இன்னும் எனக்கு வரப்போகிற மேலான ஆசீர்வாதங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது. And all these things that are about to come will also prepare for the blessings that I am about to receive. நான் போகும் பாதையை நேசர் அறிவார். I know the path that my beloved knows the path that I am taking. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். And after I am tested, I'll come out as a gold. அதுக்கு பிற்பாடு நாம் அவருடைய வருகையிலே நாம் சேர்த்துக்கொள்ளப்படும் பொழுது அவரோடு கூட நாம் பொன் வீதியிலே நாம் நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். So on his coming we'll be united with him, and he will walk in the streets of the gold. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இங்கே யோபு 24 அங்கே யோபு சொல்லுகிறான். In Job chapter 24 he says like this. 12வது வசனம், verse 2. சரி 11 வாசிங்க. 11 11 11.
என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். Job 23 verse 11, my foot has held fast to his steps, I have kept his way and not turned aside. ஆமென். ஆகவே நம்முடைய ஐக்கியம், நாம் ஆண்டவரோடு நடக்கிற காரியம் இவ்விதமான நெருக்கத்தை கொண்டு வர வேண்டும். So when we walk in the fellowship of God, this is the kind of togetherness it should bring. ஏனென்றால் நான் செல்லுகிற பாதையை அவர் அறிகின்றார். அவர் என்னை பொன்னாக மாறும் மட்டும் அவர் என்னை சோதிக்கின்றார். அவருடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தையில் நான் உறுதியாக நடக்கும் பொழுது நான் கால் தவறி போகாதபடி நான் பார்த்துக்கொள்ள. So when we remain in his commandments and then we will be protected and not depart from him. 12ஆம் வசனம் Verse 12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். I have not departed from the commandment of his lips, I have treasured the words of his mouth more than my necessary food. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். So man shall not live by the bread alone, but comes from the every word that comes out of their mouth. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இவற்றை இந்த கற்பனைகள் இந்த வார்த்தையில நாம் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெறுவது மட்டுமல்ல, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தன்னுடைய சாயலை நாம் தரிசித்து நாம் செயல்படும்படியாக நம்மை மாற்றுகிறது. So when we follow his commandments, not only we are transformed to his image, we also receive the blessings from him. அப்பொழுது நான் சொல்ல முடியும், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். And then we can say that he performs what is appointed for me. இப்படி இன்னும் அநேகன் அவரிடத்தில் உண்டு. And many such things are with him. ஆமென். Amen. ஆகவே நீங்கள் பெற்ற சிறு ஆசீர்வாதங்களோடு நீங்கள் நின்று விடாதீர்கள். So don't be content with the little blessings that you have received. இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. And there are countless blessings that is with him. இன்னும் அநேகம் இந்த சபை இந்த ஐக்கியத்துக்கூடாக இருக்கின்றது. And even there are many for this fellowship. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து So முடிப்பார். God shall do everything for you. ஜெபம் பண்ணுவோமா. Amen. ஆதரவாயிடை கட்டி என்னை ஆனந்தமாய் ஓடச் செய்வார். ஆதரவாயிடை கட்டி என்னை ஆனந்தமாய் ஓடச் செய்வார். ஆவி அச்சாரத்தில் புத்தீர் சுயகாரம் ஆளுவையும் அவர் பெறுவார். ஆவி அச்சாரத்தால் புத்திர சுவிகாரம் ஆளுகையும் அன்று பெறுவேன். நான் செல்லும் பாதையில் நேசரறி வாரே நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதையை நேசரறிவாரே நாசமணு காமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ள தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலையன்றோ. கண்ணீரின் பள்ள தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலையன்றோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை நேசரறிவாரே நாசமணு காமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை நேசரறிவாரே நாசமணு காமல் காப்பாரே. அன்பின் தகப்பனை, இந்த மத்தியான வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, உம்முடைய வார்த்தை கூட எங்களுடைய பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இம்மட்டும் நீர் பாராட்டியிருக்கிற சகல தயவு இரக்க கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
இன்னும் ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே ராஜா சஞ்சலங்கள், கண்ணில் கூட ஆக போகிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தை கட்டியாக பிடித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவரி தாமே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே காரியங்களை வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே நீ திட்டமிட்டு வைத்திருக்கிறதான காரியங்கள் செயல்படும்படியாய் கர்த்தாவே உம்மை ஆண்டவரை அவள் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அவள் செல்லுகிற பாதையிலே உம்முடைய சமூகம் கூட சென்று வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவள் ஒருபொழுதும் வழி தப்பி போவாபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். விசேஷமாய் கர்த்தர் தாமே இந்த நாளும் கூட கர்த்தாவே இந்த புதுவாழ் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கத்தாலும் கிருபையினாலும் 21 வருடங்களை கடந்து வர கர்த்தர் பிரார்த்தனை கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய தரிசனத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ராஜா தேவரீர் ஆண்டவரே உருவாக்கப்பட்டு ஆண்டவரே அது விருத்தி அடைந்து கிளைவிட்டு பெருக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஆண்டனிக்காகவும் சிஸ்டர் ராதிகாக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரை அர்ப்பணிப்பான ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். அவளோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாய் கர்த்தர் தாமே எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் தாமே ராஜா தொடர்ந்து உடைய அன்பின் திறங்காதி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நித்தமாகவே உங்களை ஆசி வைத்து நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நித்தம் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வாக்கின்படி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. என் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. என் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சீதரும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சீதரும் தன் வேர்வையிலே, திருக்கோலம் நீருந்தனையால் குழைந்து சென்றனரே. திருக்கோலம் நீருந்தனையால் குழைந்து சென்றனரே.
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனை ஆராதித்து, கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த நாளும் அவர் நமக்காக பாராட்டின அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நானும் நீங்களும் அவரை மறந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இதை நமக்கு நியமித்து கொடுத்தார். நம்முடைய வேலை பளுவினாலே, நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளினாலே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை, தேவன் நம்மை தூக்கி சுமந்த வேளைகளை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்ததை நாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த பிரதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருந்தால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ளும்படியாக கடைசியாக நாங்கள் வாசித்த பகுதியிலே நாம் கர்த்தருடையவர்கள் என்று நாம் ஆகும்படியாக அவர் இத்தனை பாடுகளை பட்டார். இத்தனை விதமாக ஆண்டவர் நம்மை சோதனைக்குட்படுத்தியும் நானும் நீங்களும் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படியாக, முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கும்படியாக அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். இதை நினைவு கூறும்படியாக இந்த நாளும் இந்த மேஜையிலே நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே எனக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய சரீரத்தின் அடையாளமாகிய இந்த அப்பம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் அடையாளமாகிய இந்த ரசம் நம்முடைய கரங்களிலே வரும் பொழுது மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றி நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்குண்டாகும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கிருபையாய் தரும்படிக்கு பக்தியோடு பங்கு பெறுவோமாக. இந்த வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் இந்த அப்பத்துக்காக வருஷத்துக்காகவும் கிருபையில் ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே இந்த பந்தியில் கலந்து கொள்ள இந்த தருணத்துக்காக நன்றியோடு சுதிக்கிறோம். ஆண்டவரே, உமது குமாரனை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த சரீரத்தை எங்களுக்காக தியாகமாக ஒப்பு கொடுக்க வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். We thank you for giving us the opportunity to take part in this Lord's Supper, Father. Thank you for giving us your Son, Jesus Christ, who suffered on the cross. By his stripes we have been healed. அவருடைய தழும்புகளை நான் குணமாகும்படியாய், ஆண்டவரே எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாய் அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அப்பத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, அந்த சிலுவையிலே தொங்கின வேளையிலே அந்த சிந்தின இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for shedding that the blood, the precious blood to cleanse our sin. He shed that blood. என்னை சுத்திகரிக்கும்படியாய் சிந்தின அந்த திருரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் இதை பெறுகிற வேளையிலே ஆண்டவரே, என் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட நிச்சயத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வீராக. Father, let us have that assurance that you have redeemed us by your blood, that precious blood. Our sins were the crimson, the color of crimson, but it has become white as snow because of this precious blood.
இந்த திரு ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே, இரத்தாம்பர சிவப்பு போல இருந்த என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பனியை போல வெண்மையாய் மாற்றினதுக்காக நன்றியோடு செலுத்தி ஆண்டவரே, ஆண்டவரே இதை ரெண்டையும் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிப்பிக்க, இந்த அப்பத்தை ஆசீர்வதிப்பீராக, இந்த ரசத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னற்றானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாத நாள் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகின்றார். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்பம் பிட்குதலிலும் அந்நியுன்யத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். Those who accepted Jesus Christ as Savior, they took the baptism. Those who took the baptism, they were together in oneness and they were examining the Word of God and they were taking part in the Lord's Supper. If you have taken baptism and if you are ready to take the Lord's Supper, you can queue on these sides. In the middle ஒரு group, அங்கே ஒரு குரூப்பில் இந்த சைடில் ஒரு லைனில் நிற்பீர்கள்னு சொன்னால் the elders will bring the you can come forward and the elders will give the Lord's Supper to you. Amen.